நமசிவாய. பலரும் பீஷ்மாஷ்டமி இன்று அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அந்த பீஷ்மாஷ்டமிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக நீங்க வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நம்ம பீஷ்மாஷ்டமிக்கு ஏற்கனவே நான் பல வருடங்களுக்கு முன்னாலேயே 1, 2 பதிவுகள் கொடுத்தாகிவிட்டது. அதனால அதில நான் திரும்பவும் சொல்ல விரும்பல. அதையும் விட பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமாக செல்வ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக புத அஷ்டமி. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நான் ஆல்ரெடி 1, 2 தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். கிரகணத்திற்கு ஒப்பான நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. கிரகணத்திற்கு ஒப்பான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இதுல தீட்டெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அட் த சேம் டைம் கிரகணத்துக்கு ஒப்பான நாள் அப்படின்றது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயத்தை நற்காரியங்களை செய்தாலும் அது பன்மடங்காக பெருகும், பல லட்சம் மடங்கு பெருகும். ஒரு மந்திர ஜபம் ஆகட்டும், ஒரு தானம் ஆகட்டும், ஒரு கோயில்ல போய் கும்பிடுறதாகட்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரியாக கோயில் வழிபாடு இல்லை, வீட்டில் இருக்கக்கூடிய வழிபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பன்மடங்காக பெருகும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு கிரகணத்திற்கு ஒப்பான புத அஷ்டமி நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இது கொஞ்சம் ஏர்லியராகவே கூட கொடுத்துருக்கணும். உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு. நிறைய வேற வேலைகள் இருந்ததுனால எனக்கு இந்த டைம்லயாவது கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால, இது எத்தனை நேரம் வரைக்கும் செய்யலாம்னா, நாளை காலையில் 6 மணி வரைக்கும், அதாவது நாளை காலை வியாழக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பு வரைக்கும் செய்யலாம். ரொம்ப சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் தான். இதெல்லாம் நீங்க ஈஸியா செஞ்சிடலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் தான். ஸோ அது மாதிரியான விஷயங்களாக நீங்கள் சாரி அது மாதிரியான விஷயங்களாக நீங்கள் செய்யறது அப்படின்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். செல்வ ரீதியான விஷயங்களுக்கு தடைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு உங்களுடைய ஞானத்தை பெருக்குவதற்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ குழந்தைகளையும் இதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு புத அஷ்டமி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல பார்த்தோம்னா 3, 4 முறை தான் வரும். இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 5 தடவை வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 4 மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரியான ஒரு நாள் அதுக்கு இணையக்கூடிய ஒரு புதனும் அஷ்டமி திதியும் இணையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டு வாங்க. அது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பர்டிகுலராக அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு செல்வ வளத்தை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதை போய் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற வீடியோவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, என்னுடைய வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதில் போட்டாலும், அட்ராக்டிவ் திங்கில் போட்டாலும், பரிகார ஸ்தலம்ஸில் போட்டாலும், இதில் போட்டாலுமே அது கண்டிப்பான முறையில் போய் பாருங்கள். முகநூலாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது நான் சொல்லாமல் விட்ட விஷயங்கள் எதாவது இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை அதில் இணைத்திருப்பேன் அப்படின்ற விஷயம் இருக்கிறது. அடுத்த இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, டொனேஷன் அப்படின்றது, அதாவது ஃபுட் டொனேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பசுக்களுக்கு ஏதாவது நீங்கள் கீரைகள் கொடுப்பது, பர்டிகுலராக கீரை இல்லைனா பச்சைப்பழம் இது கொடுக்கறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் புதினா சாதம் அல்லது கொத்தமல்லி சாதம் அல்லது வேறு ஏதாவது கீரை சாதங்கள், மற்ற கீரை சாதங்களை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால இது சொல்லியிருக்கேன். ஸோ புதினா சாதம் அல்லது கொத்தமல்லி சாதம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியுமோ அது மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, குறிப்பாக திருநங்கைகளுக்கு கொடுத்தீர்கள் என்றால் நல்ல ஒரு பலன் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு கோயிலுக்கு. ஸோ மகாவிஷ்ணு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரலாக மற்ற ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் ஏதாவது ஒரு மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு சுத்தமான நெய்யை நீங்கள் கர்ப்ப கிரகத்தில் விட சொல்லி கொடுத்துடலாம். அவங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரீஸ்ட் அதை விட்டு கொடுப்பார். அப்படி அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த தூய நெய்யை எடுத்து பச்சை கலர் திரியை வச்சு 3 விளக்குகள் ஏற்றுவது, நெய் விளக்கு ஏற்றுவது அப்படின்ற மாதிரி 3 விளக்குகள். ஸோ அது மாதிரி 3 இல்லை 5 விளக்குகள், 5 விளக்குகள் ஏற்றுவது அப்படின்றது, பச்சை திரி போட்டு 5 விளக்குகள் ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த திருநங்கைகளுக்கு நாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். திருநங்கைகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக அவர்கள் பார்த்தோம்னா நீங்கள் இந்த அவங்களுக்கு அந்த யாசகம் பெறக்கூடிய ஒரு விஷயத்தில் இருப்பார்கள் அல்லது ஏழைகளாக இருப்பார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு, இயல்பாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இயல்பு அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா ஆர்டிஃபிஷியலாக அவங்க சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி நிறைய வேறு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயங்களுக்கு கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய பலன் இருக்காது. ஸோ நேச்சுரலாக அந்த மாதிரியான விஷயமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறது அதிகப்படியான ஒரு பலன் தரும். க்ரீன் சாரீ கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரீன் வளையல்கள் கொடுக்கலாம், பணம் கொடுக்கலாம், வெற்றிலை பாக்கு கொடுக்கலாம். அதே போல் பார்த்தோம்னா அவங்களுக்கு அவங்க ஜென்ரலாக நீங்கள் உங்களால் என்ன ஒரு முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு டீ வாங்கி கொடுக்குறது அப்படின்ற விஷயங்களோ, அல்லது செருப்பு அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது. செருப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக் கலர் அல்லது க்ரீன் கலர் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளில் செய்வது அப்படின்றது, ஈவன் ப்ளூ கலர் கூட வாங்கி கொடுக்கலாம். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகப்படியான பலன் தரும். சாரி மாதிரிலாம் வாங்குறீங்க, பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா மற்ற கலரில் வாங்க வேண்டாம், க்ரீன் கலரை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஒரு நாளிலே
ஏதாவது ஸ்தோத்திரங்களை படிப்பது. ஸ்தோத்திரங்களை படிக்கிறதுனா எனக்கே தெரியும் மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள்லாம் நானே சொல்லுவேன் அப்படின்னு இருக்கக்கூடியதாக இல்லாமல், உங்களுக்கு நீங்க வந்து மகாவிஷ்ணுவோடதைய அல்லது வந்து பார்த்தோம்னா, வேற எந்த உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ, அந்த ஒரு இஷ்ட தெய்வத்துடைய ஒரு ஸ்தோத்திரங்கள் வந்து எடுத்து படிச்சு நீங்க சொல்லணுன்ற மாரி இருக்கும் தெரியுமா? நீங்களே வந்து மனனமாக இருந்து நீங்கள் சொல்வது அப்படின்றது ஒரு வகை. நீங்க படிச்சு தான் இத வந்து புக் பார்த்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் இல்லையா? அந்த மாரி புக் பார்த்து படிக்கிறது அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் மாரி இருக்கக்கூடிய மந்திரங்கள், சின்ன மந்திரமா இருந்தாலும் எடுத்து, அத நீங்கள் வந்து அந்த புக்கை பார்த்து படிப்பது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே நல்ல ஒரு பலன் தரும். இது ரொம்ப ரொம்ப அதீதமான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து எசோட்டரிக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து அஸ்ட்ராலஜில. அதாவது தாந்திரிக முறை அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபோட்டோ எடுக்கிறது. ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும், ஃபோட்டோ அதாவது நீங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அத அழிக்கலாம் வேண்டாம். ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா ஏதாவது ஒரு விஷயங்களோ, அல்லது ஒரு மெமரீஸோ ஏதாவது உங்களுக்கு இருக்கு. இல்ல இன்னைக்கு நடக்குது அந்த மாதிரி. இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஃபோட்டோவா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஏதாவது சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி இருக்கிறதை முனைப்பாக எடுப்பது அப்படிங்கிறது. சும்மா எடுத்து வச்சுட்டு இப்படி மேல பார்த்து கிளிக் பண்றது, செல்ஃபி எடுத்துக்கிறது அதெல்லாம் நான் சொல்லல. நான் ரொம்ப முக்கியமாக அந்த ஃபோட்டோவை நீங்க வைத்துக் கொள்ளுவீர்கள். அடிக்கடி அத பார்க்க வேண்டிய ஒரு தருணம் வரும். உங்களுக்கு ஒரு மெமரியில இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் என்றால், அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா, எல்லாருமே இப்ப ஃபோட்டோ எடுக்கலாம். முதல்லலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்டின்னா, அது வேற விஷயமா இருக்கும். இப்பலாம் வந்து எல்லா குழந்தைங்க கூட எல்லா ஃபோட்டோவுமே எடுக்குது. ஸோ மொபைல்ல வச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஏதாவது ஒரு சீனரியோ, உங்களுக்கு ரொம்ப பிடித்தது மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வந்து அது அது வந்து ஒரு சந்தோஷத்தை, ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அது மாதிரியான விஷயங்களாக இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது நல்லது. இதற்கு பின்னால் ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. அத நம்ம வேற பதிவுல பார்க்கலாம். இப்ப வேண்டாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, மந்திரங்களை சொல்லுவதுங்கிறது. முதல்ல நான் என்ன சொன்னேன்? மந்திரமும், ஸ்தோத்திரமும் பார்த்து படிக்கிறதுன்னு சொன்னேன். இன்னொன்னு வந்து மந்திரங்களை சாதாரணமாகவே சொல்லுவது. ஏன்னா ஒரு கிரகணத்த பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க? நாம வந்து ஒரு விஷயத்தை சொன்னால், அந்த மாரியான மந்திரங்களோ அல்லது ஜபங்களோ நாம் செய்தால், அது பல லட்சம் மடங்கு பலன் தரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரியான விஷயமாக உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் வந்து ஜபிப்பது அப்படின்றது, ஈவன் வந்து பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு கிரீன் ஜேட் மாலை எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இந்த மாரி டைம்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்டர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். நமக்கு அந்த செல்வ ரீதியான விஷயத்திற்கு சூப்பரா ஒர்க் ஆகும். இதுவரைக்கும் இல்லன்னா, நீங்க உங்களால வாங்க முடியும்னா கூட அந்த மாரியான கிரீன் ஜேட் மாலா, அது மாரியான விஷயங்கள்லாம் வாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா, நம்ம பூஜா ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லிங்க் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் போட்டிருக்கிறது அப்படின்ற மாரியான விஷயத்த பொறுத்தவரைக்கும் அவென்ச்சரின் அப்படின்றது. ஸோ இந்த அவென்ச்சரின் ஸ்டோனும் வந்து பார்த்தோம்னா, லக்க என்ஹான்ஸ் பண்ணக்கூடியது, செல்வ ரீதியான விஷயங்களை அதிகப்படுத்தி தரக்கூடியது, நம்மளுடைய கம்யூனிகேஷனை வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அது மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்க அது மாரி வாங்கி போட்டுக்கலாம். அது இன்னைக்கு நீங்க வாங்கி போட முடியாது. எந்த புதன்கிழமையும் வாங்கி போட்டுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இத வாங்கிட்டு நீங்க வந்து சாதாரணமா போட்டுக்கலாம். இந்த ஒரு விஷயத்த பொறுத்தவரைக்கும் நான் ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஒரு சில அன்பர்களுக்கெல்லாம் நேரில் வரக்கூடிய அன்பர்களுக்கு, கன்சல்டேஷன் எடுத்துக்கிற அன்பர்களுக்கெல்லாம் நான் வந்து ஒரு சில கலர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரியான விஷயங்களும், ஒரு சில முக்கியமான ஹெர்ப்ஸ் மாரியான விஷயங்கள், சில விஷயத்த வந்து எப்பவுமே கேரி பண்ணிட்டு போறது, சில விஷயத்த வந்து எரிக்கிறது அப்படின்ற மாரியான விஷயங்கள்லாம் அவங்களுடைய ஜாதகப்படி சொல்லியிருப்பேன். ஸோ அதுல ஒரு சில பேருக்கெல்லாம் நான் வந்து பச்சை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அவங்களும் இந்த அவென்ச்சரின் போட்டுக்கலாம். பச்சையா இருக்கே அப்படின்னு பார்க்க தேவை கிடையாது. ஏன்னா இது உபரத்தின கேட்டகரியில தான் வரும். ரத்தின கேட்டகரியில வராது. ரொம்ப விலை ஜாஸ்தியும் கிடையாது. அவர்களுக்கு போட்டானா அவங்களுக்கு ஜென்ரலா நல்லது தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால பச்சையை வந்து வேற எந்த ஒரு விஷயத்திலயும் உடலில் படும்படியாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய அன்பர்களும் இது யூஸ் பண்றதுனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரைக்கும். கயிறு மாரி இருக்கிறது அப்படின்றது கட்டிக்க வேண்டியது அவசியம் இல்ல. ஏன்னா கயிறு அது வந்து பியூர்லி கலர் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாரியான விஷயத்தை மட்டுமே அ சேர்ந்த வகையாக இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு ரத்தின வகையை சேர்ந்த உபரத்தினமாக இருந்தாலும், அந்த ரத்தின கேட்டகரி தானே. வாட் எவர் இட் இஸ். ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது செமி ப்ரீஷியஸோ, ப்ரீஷியஸோ வாட் எவர் இட் இஸ். இது வந்து இட் பிலாங்ஸ் டு ஜெம் ஸ்டோன்ஸ் கேட்டகரி. ஸோ அதனால அந்த மாரியான விஷயம். அடுத்து வந்து பார்த்தோம்னா, இந்த சென்னையில இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து என்ன பண்ணலாம்? அது அதர் ரீஜியன்ல இருக்கிறவங்க எல்லாமே நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்ப வந்து மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு இது மாரிலாம் செய்யுங்கன்னு சொன்னேன். இவங்களே வந்து இப்ப சென்னையில இருக்கக்கூடியவர்களே நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு இந்த ஒரு நாள்ல போனாலே நல்ல பலன் தரும் அப்படிங்கிற மாரி, இந்த ஒரு நாளுடைய நிலையின்படி 2 கோயில்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து பார்த்தோம்னா, கோலவிழி அம்மன் கோயில். கோலவிழி அம்மன் கோயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர்ல இருக்கு. அங்க போய் அம்பாள தரிசிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியில வந்து அங்கேயே வந்து பார்த்தோம்னா, கூர்மம் இருக்கும். ரொம்ப பழங்கால கோயில். 1000 வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய கோயில். சென்னையுடைய காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். கபாலீஸ்வரருடைய ஒரு கபாலீஸ்வரருக்கே அந்த அம்மா தான் வந்து அ ஒரு முன்னமா இருந்து அவருடைய ஒரு எந்த ஒரு விழாவா இருந்தாலும் நடத்தி கொடுப்பவள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய கோயில் மட்டும் இல்ல. அம்பாள் செம்ம அழகா இருப்பாங்க. பிரம்மாண்டமாவும் இருப்பாங்க. போய் பாருங்க. ஸோ இது ஒரு விஷயம். முடிஞ்சதுன்னா அங்க போய் பாருங்க. அங்க போய் பார்க்கறது மட்டும் கிடையாது. நான் சொன்ன மாரி இதே மாதிரி விளக்கு அங்க வந்து உள்ள கர்ப்பகிரகத்துல ஏத்துறதுக்கு குடுக்க முடிஞ்சதுன்னா, நெய் குடுக்க முடிஞ்சதுன்னா குடுங்க. அல்லது நீங்க வெளியில வந்து விளக்கு ஏத்தி வைக்கலாம். 5 விளக்கு பச்சை திரி போட்டு ஏத்தி வைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா இருக்கும். ஈவினிங் டைம் செய்யுங்க. இது வந்து ஒரு விஷயம். அல்லது
உங்களுக்கு இது வந்து மயிலாப்பூர்ல இருக்குது கோலவழி அம்மன் கோயில்ங்கிறது. இந்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் பார்த்துக்கோங்க. நான் அதுவும் உங்களுக்கு மேப் போடுறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா வரதராஜ பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கும் போகலாம். இந்த கோயில்லையும் வந்து பார்த்தோம்னா கூர்மம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு. விஷ்ணு கூர்மம் கம்பைன்டு ஆர் அம்பாள், அதாவது காளியும் அம்மனும் சேர்ந்த ஒரு அம்சமாக இருக்கக்கூடியவள், உக்கிரமான ரூபமாகவும் இருக்கக்கூடியவள், அதே சமயத்தில் சாந்தமான ரூபமாக இருக்கக்கூடியவள். அங்க வந்து பாத்தீங்கன்னா கோலவை அம்மன்ல கோலவை அம்பாலும் இருப்பா, பத்ரகாளி அம்மனும் இருப்பாங்க. பத்ரகாளி அம்மன் தான் நான் சொல்லியிருந்தேன் செம்மையா இருப்பாங்க பாக்குறதுக்குன்னு. ஸோ நீங்க அது முடிஞ்சதுன்னா அதை போய் பாருங்க. ஸோ இந்த ஒரு விஷயம். அல்லது நீங்க வந்து வரதராஜ பெருமாள் கோயிலில் போயிட்டீங்கன்னா பெருமாளை தரிசிச்சுட்டு நான் சொன்ன மாதிரியான விஷயங்களா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க கூர்மத்தை வந்து வழிபடுவது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. அங்க இருக்க கேட்டுக்கோங்க கூர்மம் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். இங்க வந்து நம்ம வந்து பாக்குற மாதிரியே இருக்கும், அங்க அப்படி இருக்குமான்றது எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே குழந்தைகளும் செய்யலாம். படிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க, படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள், படிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு. அதே மாதிரி கடன் தீர்க்கக்கூடிய பதிவு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் போட்டோன்னா உடனே வந்து அந்த அந்த பதிவிலேயே வந்து கடன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்லுங்கன்றாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாத நபர்களுக்கு கடன் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம என்ன ஒரு விஷயத்தை சொல்கிறோமோ அதை கேட்கறதுக்கு இல்லாமல் அதை வந்து அதே விஷயத்தையே வந்து கமெண்ட்ல பண்ணுறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு எப்படி கடன் தீரும்? அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில் புரிதல் இருக்கிறது என்ற அர்த்தம் அல்லவா? ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா பணம் சார்ந்த ஒரு பதிவு அப்படின்ற மாதிரியான விஷயம், வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும், பரிகாரம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பணம் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து கடன் அடைக்க போறீங்க. ஸோ அதனால வந்து நம்ம என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்கோமோ அதையே நம்ம வந்து கமெண்ட்ஸ்ல கேட்கறதுங்கிறது பலனே கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக வந்து தாய்மார்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு கேட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நான் ஆல்ரெடி ஒரு 2 பதிவு போட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாமே குழந்தைங்க செய்கிறது இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். முடிந்தால் இப்படி வச்சுட்டு உட்கார சொல்லுங்கள், ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஞான முத்திரை பண்ண சொல்லுங்கள், அதுவும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், பெரியவங்க படிக்கக்கூடியவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ நான் எழுதக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த ஒரு எழுதக்கூடியதை இடது பக்கத்திலே உங்களுடைய உடம்புல இடது பாகத்திலே பச்சை கலர்ல எழுதிக்கிறது அப்படின்றது. ஸோ அந்த பச்சை கலர்ல எழுதிக்கிறதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7439-97-6 இந்த மாதிரி எழுதிக்கணும். இது இன்னைக்கு ஒரு நாள் எழுதிட்டா போதும். நீங்க இல்லைன்னா புதன்கிழமை எழுதிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வேற ஏதாவது எழுதிக்கிட்டீங்கன்னா அதோட சேர்த்து இதையும் எழுதிக்கலாம். ஸோ 7439-97-6 ஐஃபன் சொல்றேன், அது என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அதுவும் போட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன வாழ்க்கையில தேவை, பாசிட்டிவ் விஷயம் மட்டும், கடன் தீரணும்னு எழுதாதீங்க, பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களாக நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு லைஃப் இருக்கணும். அதாவது நமக்கு வந்து என்ன சொல்றது, நமக்கு தொடர்ந்து அந்த ஒரு விஷயம் நம்மை மனதை அரித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அல்லவா, செல்வ ரீதியாக. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம். நமக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு லெவல் அட்டென்ட் பண்ணணும்னு, ஞானத்தில் ஒரு லெவல் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நமக்கு வந்து மற்ற வேற நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம். உடல் ரீதியாக, நோய்கள் ரீதியாக இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சரியாகணும்னு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நோய்கள் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது லங்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அது மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் இன்னைக்கு இந்த கோயில்களுக்கு போயிட்டு வரதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ்க்கும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸ்கின் அப்படின்னும் போது பார்த்தோம்னா தலையில வந்து எப்போ பார்த்தாலும் பேனு பொடுகு இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்வதனாலும் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றதுனால இதெல்லாம் கம்பைன்டு, இது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி, இதை எத்தனையுமே செய்யுங்க. அது மாதிரி செய்யறது மூலமா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நர்வ்ஸ் ப்ராப்ளத்தினால நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, நமக்கு வெரிகோஸ் வெயின்ஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அந்த நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, நர்வ்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்தால் நல்ல ஒரு பலன் தரும். நிறைய பேர் வந்து குழந்தைங்க வந்து திக்கி திக்கி பேசுதுன்னோ அல்லது வந்து பேச்சு வரல, இன்னும் வந்து அவங்க 2 வயசு ஆகுது, இன்னும் சரளமா பேச மாட்டேன்றாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க எல்லாமே இந்த விஷயம் செஞ்சாங்கன்னா நல்ல ஒரு பலன் தரும். முடிஞ்சதுன்னா குழந்தையும் கூட்டு போங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஸ்டாமரிங்னு சொல்கிறது, திக்கி பேசுறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல. நான் ஒன்று சொல்கிறேன், அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஆனால் என்னுடைய மண்டக்குள்ள வேற இருக்கு, அவங்களுடைய புரிதல் வேறையா இருக்கு. எல்லாருமே அது மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அவங்க மேலே தப்பா, என் மேலே தப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். நான் எதையோ ஒன்று சொன்னால் அவங்க எதையோ ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அந்த புரிதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இல்லைன்ற நம்ம எடுத்துக்கிறத விட அவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே நம்மளுடைய கம்யூனிகேஷன் இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அது மாதிரியான விஷயமா நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பான முறையிலே இந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுனால அந்த 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 ரிலேட்டட் இஷ்யூஸு, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமும் இந்த ஒரு நாளில் இதை செஞ்சால் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மணி பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இந்த 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 ஓவரால் விஷயத்தெல்லாம்
எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்யும்பொழுது. ஏதாவது 1, 2 உங்களால் முடியலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா விட்டுறலாம். பட் மேக்ஸிமம் இந்த பேக்கேஜ் நான் சொன்ன மாதிரி அத்தனை விஷயமும் செய்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இருக்கான்றது மாதிரியான ஒரு விஷயத்தை பாருங்கள். நீங்கள் எழுத வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னது ஒரு பேப்பர்லையோ, ஒரு பேப்பரில், அதாவது இதுலேயும் நான் 2 விஷயம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஒன்று, நீங்கள் பேப்பரில் இன்றைக்கி ஒரு நாள் தான் நான் எழுதுவேன், இனிமேல் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஒயிட் பிளாங்க் அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பச்சை கலர் பேனா எடுத்துக்கோங்க. நான் அந்த இடது கையில் எழுதிக்கோங்கன்னு சொன்னதும் அது பச்சை கலர் பேனா தான், அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி டோட்டலாகவே பச்சை தான் எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்னென்னா, அந்த எழுதிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, எழுதுங்க. அது வந்து இன்னைக்கு மட்டும்தான் எழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து செல்வ ரீதியான விஷயத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாகவும், நான் இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அத்தனை விஷயத்தையுமே சரியாக்கக்கூடிய தன்மை உள்ளதாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த ஒரு நாள் தான் எழுதுவோம்னா எழுதி அதை மடித்து நீங்கள் வந்து தலகாணி கடையில் வச்சிடலாம். அது அப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டான்னு தோணும்போது தூக்கி போட்டுடலாம். ஸோ இது ஒரு விஷயம். இல்லைன்னா ஒரு நோட் எடுத்து எழுதிக்கலாம். நோட் எடுத்து எழுதிட்டாலும் நம்ம டெய்லி தலகாணி கடியில் வச்சுட்டு அப்புறம் திரும்பி எடுத்து எழுதலாமான்னா எழுதலாம், தப்பில்லை. அது மாதிரியான ஒரு விஷயம். இதில் வந்து நீங்கள் அப்படி எழுதக்கூடிய ஒரு எண் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய ஆசைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொன்னேன். சங்கல்பம், எனக்கு இதெல்லாம் நடந்தே தீரணும். வைராக்கியம், இன்டென்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம், இன்டென்ஷன், அதை வந்து ஃபுல்லாக எழுதிட்டு கீழே ஒரு கையெழுத்து போடுங்க. நான் இந்த நிலையில் ஆகப் போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, இத்தனையும் எனக்கு கிடைக்கும். இல்லை நீங்கள் வந்து மேலே நான் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா எழுதா, இது இத்தனையும் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் மறந்து விடாதீர்கள். ஆங்கிலத்திலேயோ, தெலுங்குலையோ, தமிழ்லையோ, எதுலையோ அது மாதிரியான விஷயமா எழுதிடுங்க. கீழே ஒரு கையெழுத்து போடுங்க. அடுத்த பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்த பேப்பர்ல 50 முறை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எழுதுங்க. இனிமே நீங்க டெய்லியே எழுத போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன் ஓரையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். புதன் ஓரை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அதுக்கும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பல முறை நான் சொல்லியிருக்கேன். திரும்பி நான் ஒரு லிங்க் போடுறேன். நீங்க பார்த்துட்டு உங்களுடைய ஊர்ல எந்த டைம்ல புதன் ஓரை அந்தந்த நாள்ல வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த புதன் ஓரை எல்லாமே உங்களுக்கு எந்த டைமா இருந்தாலுமே நீங்க வந்து 3 முறை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்க எழுதிக்கலாம். அதனால் அதாவது 3 முறை வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தோம்னா, மிட் நைட்லாம் எழுத வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் மிட் நைட்ல எழுத சொல்றேன். மற்ற நாள்லாம் மிட் நைட் வரைக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதனால அப்படி சொல்றேன். பகல் வேலையில் இருக்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ இப்போ வந்து இதை எழுத போறீங்க இல்லையா, 50 முறை எழுத போறீங்க. மற்ற நாள்லாம் புதன் ஓரையில் எழுதுங்கன்னு சொன்னேன். அது இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. புதன் ஓரையில் எழுதலை, மற்ற டைம்லலாம் எழுத வேற எனக்கு வந்து டெய்லியே எழுத முடியாது அப்படின்றவங்க இன்னைக்கு ஒரு நாள் எழுதுங்க, நெக்ஸ்ட் புதன்கிழமை எழுதுங்க. புதன்கிழமை புதன் ஓரையில் எழுதுங்க. ஸோ இப்போ புதன் ஓரை அப்படின்றது புதன்கிழமையில் புதன் ஓரைங்கிறது காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட் 8 to 9 அப்படின்ற மாதிரியான விஷயமாக இதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சன்ரைஸோடைய விஷயத்தின்படி மாறுபடும். ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த ஹோரா லிங்க் போடுறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாக்டாக செஞ்சுட்டு வாங்க. இப்போ வந்து மற்ற நேரத்துலாம் செய்கிறவங்க வந்து அதை தலகாணி கடையில் வச்சுக்கலாமா இல்லையா, அதை எங்கே வைக்கணும், தலகாணி கடையில் வைக்கலைன்னா வேறு எங்கே வைக்கணும், அந்த ஒரு கேள்வி. பூஜை ரூமில் வைங்க, இல்லைனா பணப்பட்டியில் வைங்க, பீரோவில் வைங்க, எங்கே வேணால் வைக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இதில் வந்து வெறும் செல்வம் மட்டும் கிடையாது, ஞானம் அப்படின்ற விஷயம் சேர்ந்திருக்கிறதுனால இதில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எண் அப்படிங்கிறது 76261049. இதை மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே எழுதலாம் 50 முறை. ஒவ்வொரு தடவை செய்யும் பொழுது மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். 76261049. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும், நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். இன்று விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மதியம் 3 மணிக்கு மேக்சிமம் ஒரு மிக மிக முக்கியமான பதிவு ஒன்று இருக்கிறது. முடிஞ்சதுன்னா அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது என்றால் இன்னைக்கு போட முடியல, 3 மணிக்கு இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக காலையில் இந்த மாதிரியான ஒரு டைமுக்குள்ளே போடுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செய்கிறேன். நம சிவாய்.